Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மேக்ஸ் ஐசியோடைய ஹோல் நம்பர், அதாவது 1234 அப்படின்ற ஒரு பெரிய நம்பருக்குன்னு வச்சுக்கலாம். 1234 அப்படின்னு பெரிய நம்பர் இருக்குது. போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் SPIலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் பார்ட் 8 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் SPI ஜேர்னிலேருந்து வந்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் கோடிங் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நல்லா அப்படியே உள்ளே இறங்கி செம்மையாக அப்படியே படிக்கலாம். அதனால தான் என்ன டாஸ்க்கு அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி தான் 1234 அப்படின்ற ஒரு ரியல் நம்பர் நேம் மாற்றிருக்கு. ஐன்னு பதிலாக 1234 அப்படின்ற ஒரு வேல்யூவை எப்படி நம்ம வந்துட்டு இந்த 7 செக்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுறது, அதாவது 1234 அப்படின்னு ஒரு பெரிய நம்பராக இருக்குது. இவ்வளோ நான் பார்த்துட்டு 1234 மட்டும் கொடுங்க பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறது அதில் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 1234 அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது இப்போ எப்படின்னா 1234ன்னு இருக்குது, எனக்கு அதில் வந்துட்டு 4 மட்டும் தனியாக எடுக்கணும், அடுத்து 3 மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும், அடுத்து 2 எடுக்கணும், அடுத்து 1 எடுக்கணும். ஸோ தனித்தனியாக எடுத்து ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நான் போடணும். ஸோ 1234ன்ற அந்த நம்பரில் எப்படி நம்ம வந்துட்டு பிரித்து எடுக்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் SPI, இட்ஸ் நாட் அபவுட் மேக்ஸ் ஐசி, இட்ஸ் ஒன்லி அபவுட் C லாங்குவேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங். அவ்வளோதான் ஸ்கில். இதில் அந்த ஸ்கில் இருந்தால் போது பண்ணிடலாம். ஸோ 1234 அப்படின்னு நம்பர் இருக்குது. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். அது நான் வந்துட்டு டம்மின்னு எடுத்துக்கலாமா, லாங் இன்ட்டு எடுத்துக்கிறேன். டம்மி அப்படின்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன், டம்மி. அடுத்து வந்துட்டு ஒரு பிரிண்ட் அப்படின்னு வேரியபிள் தேவைப்படுது தான், போக எதுக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு டம்மி ஈக்குவல் டு ரியல் நம்பர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்த 1234 நம்பர் இதில் டம்மியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா ரியல் நம்பர் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, நம்ம டம்மியில் ஸ்டோர் பண்ணி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, டம்மியில் ரியல் நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டேன். சூப்பர். பில்ட் ஆகுதுன்னா பில்ட் ஆகுது. சூப்பர், செம்ம. பில்ட் பண்ணிட்டேன். இது ரியல் இப்போதைக்கு என்ன அவுட்புட் இந்த கோடிங்க்கு வருது அப்படின்னா, ஆல்ரெடி பண்ண வச்சுருந்த கோடிங் தான் 1234 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நம்ம அதில் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ வர வைக்கணும். பட் நாட் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணி வர வைக்கிற வேல்யூ வர வைக்கணும். லாஸ்ட் டைம் பண்ண 0ல் 1 பிரிண்ட் ஆகணும், 2ல் 2 பிரிண்ட் ஆகுன்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பட் அது நாட் லைக் தட். இந்த ரியல் நம்பரில் இருக்க வேல்யூ பிரித்து எனக்கு இந்த மாதிரி வர வைக்கணும். அதான் டாஸ்க்கு. எப்படி செய்யணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 பிரிக்கணும். அதுலேருந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பிரிண்ட் அப்படின்னு ஒரு வேலை எடுத்துருக்கேன். பிரிண்ட் ஈக்குவல் டு டம்மி மாடுலோஸ் போட்டு 10 போடணும். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டம்மியை வந்துட்டு டிவைடட் பை 10 மாடுலோஸ் 10 பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா, 1234ல் லாஸ்ட்டாக இருக்கிற 4 மட்டும் எடுக்கக்கூடிய மெத்தட் இது. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா 1234 டிவைட் பை 10 என்ன வரும் அப்படின்னா 103.4 அப்படின்னு ஆன்சர் வரும் நமக்கு. ஏன்னா அப்போ கடைசி நம்பர் பிரிஞ்சிடும். அதே நீங்கள் ரிமைண்டரில் பார்த்தீங்கன்னா, இதே இந்த நம்பர் 34 அப்படின்றத நீங்கள் ரிமைண்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் 4ஆக இருக்கும். ஸோ ரிமைண்டர் 4ஆக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு 1230 டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 4, ரிமைண்டர் வந்து 4ன்னு இருக்கும். ஸோ அதான் 10உடைய உங்களுக்கு ஒரு அம்சம். 10ன்ற நீங்கள் மாடுலஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹோல் நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் தனியாக C லாங்குவேஜில் இந்த கோடிங்கை, இந்த மேக்ஸ் ஐசி எதுவுமே இல்லாமல் இந்த டாஸ்க் மட்டும் நீங்கள் பிரிண்ட் போட்டு பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1234ன்ற இடத்துல இருக்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ அதான் நடக்குது. ஸோ 4ன்ற என்ன இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட் இருக்குது. ஸோ இவர் கட் பண்ணி 4 அப்படின்னு பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் லாஸ்ட் டிஜிட்டில் 4th டிஜிட்டில் நான் 4 பிரிண்ட் ஆகணும், அது மாதிரி. ஸோ இவரை இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இங்கே தூக்கி நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4th செக்மெண்ட்டில் அந்த 4 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 1234ல் 4 மட்டும் பிரித்து பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன டாஸ்க் எனக்கு அப்படின்னா, இவர் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா 1234 ஓகே. இப்போ எனக்கு வந்துட்டு 3 பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணால் 4 ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறேன், டம்மி ஈக்குவல் டு டம்மி டிவைட் பை 10. இந்த ரேஞ்சுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டிஃபால்ட்டு டம்மியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1234 இருக்குது. சாரி 34 இருக்குது. டிவைட் பை 10 பண்ணிங்க அப்படின்னா
123.4 ஆயிரும். அப்போ ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 123 மட்டும் இருக்கும், 4 காணாமல் போயிடுச்சு. இப்போ அது நடக்குது. அப்போ நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 123 மட்டும் இருக்குது. இப்போ இதை நான் மாடுலஸ் பண்ண அப்படின்னா ஆன்சர் 3ன்னு வரும். ஓகே, இப்போது இந்த டம்மி பிரிண்ட் அப்படின்ற இந்த நம்பர் எடுத்து இந்த இடத்துல தூக்கி போடுறேன். இதை திரும்ப நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். Ctrl X கொடுத்து Ctrl V கொடுக்குறேன். ரைட்டா, இதெல்லாம் நீங்கள் நெட்டில் கூட உங்களுக்கு இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளே பண்ணுறதுனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ திரும்ப இவர் அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னா 123ன்ற வேல்யூரை வந்துட்டு பண்ணும்போது நமக்கு 0.3ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்துட்டு 12 மட்டும் இருக்கும். இப்போ எனக்கு கடைசி நம்பர் 12ன்னு இருக்குது. இப்போ இந்த 2 வந்து நான் மாடுலஸ் பண்ண ஆன்சர் எனக்கு 2ன்னு வரும். இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது செகண்ட் செக்மெண்ட்டில் நான் வந்துட்டு 2 நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இதான் நடக்கும். ஸோ திரும்ப இவரை நான் இப்போ வந்துட்டு கட் பண்ணுறேன். ஸோ திரும்ப இவரை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இவர் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கோடிங் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னா 1 மட்டும் இருக்கு வெயிட் பண்ணால் எனக்கு வந்துட்டு 0.2ன்னு வரும். அப்போ எனக்கு ஆன்சர் வந்துட்டு இங்கே 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 மட்டும் டிவைட் பண்ண என்ன வரலாம் 0.1ன்னு வரும். ரிமைண்டர் பண்ணால் 0.1 ஆன்சர் 1 தான் வரும் இடத்துல. அப்போ அந்த பிரிண்ட் எடுத்து இங்கே நான் போட்டுக்கிறேன். ரைட்டா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா 1 2 3 4 மாடுலஸ் பண்ணால் லாஸ்ட் நம்பர் கிடைக்கும், 4 கிடைக்கும். அதை பிரிண்ட் பண்ணிவிட்டேன். திரும்ப 1 2 3 4 டிவைட் பை 10 பண்ண அப்படின்னா 123.4 வரும். அப்போ 123 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட் நம்பர் 3ன்னு இருக்குது. இப்போ 3யை பிரித்து எடுக்கிறதுக்கு மாடுலஸ் 10 போடுறேன். அப்போ 3 பிரிஞ்சிருது. திரும்ப இப்போ 123ன்ற நம்பரில் வந்துட்டு திரும்ப டிவைட் பண்ண அப்படின்னா 0.3ன்னு கிடைக்கும். இப்போது 1 2 மட்டும் தான் பேலன்ஸ் நமக்கு இருக்கும். 0.3ங்கிறது காணாமல் போயிடுது. திரும்ப 1 2ல் மாடுலஸ் போட்டு லாஸ்ட் நம்பர் 2 அப்படிங்கிறதால 2 மட்டும் கிடைக்கும். ஸோ திரும்ப 1 2 அப்படிங்கிறது டிவைட் பண்ண அப்படின்னா 1.2ன்னு இருக்கும். திரும்ப எனக்கு பேலன்ஸ் 1 தான் இருக்கும் இன்டிஜர்னால. திரும்ப எனக்கு அந்த 1 அப்படிங்கிறத மாடுலஸ் பண்ணால் 1 மட்டும் இருக்கும். பிரிண்ட் பண்ணால் 1 நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸுங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு நம்பர் 1 2 3 4ன்ற பெரிய நம்பரை எப்படி நம்ம வந்துட்டு பிரித்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்துட்டு பார்த்தேன். ஸோ லெட் ஸ்டார்ட். தெரிஞ்சா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட்லேருந்து வந்துச்சு. ஏன்னா நம்ம லாஸ்ட்லேருந்து பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ராசஸ், அதனால் லாஸ்ட்லேருந்து வருது. பட் இருந்தாலும் நம்பர் பிரிண்ட் ஆகிடுச்சு தெரியுதா உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போனால் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், 4 நம்பர் கொடுக்குறேன். 6 5 4 5 இந்த இடத்துல மட்டும் மாற்றின போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதான் அந்த கோடிங்கோட அம்சம், ஆஸ்பெக்ட்ஸ். அதான் 6 5 4 3 மாறிச்சா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த கோடிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அந்த கோடிங்கை எடுத்து நீங்கள் இந்த கோடிங்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன், எப்படி மாடுலஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லாரோட இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது புது ஐடியாவோடு நான் வரேன் கண்டிப்பாக. ஐ திங்க் நான் ஏடிசி இல்லைனா வேறு ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் ப்ரோக்ராம் பரேன். நான் ஹேவ் a nice day guys. Bye.